ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றோம். அதுக்கு சில ரெகக்னிஷன் வருது. அடுத்த வாய்ப்பு வந்துரும். ஆர் அடுத்த வாய்ப்பு வந்துராதா? அப்டின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்காத மனநிலை ஒரு நடிகனுக்கு எப்டி இருக்கு? எல்லா நடிகருக்கும் இருக்கிறது தான் அது. அது சில வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ்லாம் நான் போனேன். அ இல்ல சார் இந்த கேரக்டருக்கு வந்து வேற ஆள் பார்த்துட்டோம். சில ஆடிஷன்ஸ்ல வந்து சார் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க அப்டின்ட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. நம்ம போவோம். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவோம். எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இல்ல சார் இந்த கேரக்டர நாங்க தூக்கிட்டோம். உங்க கேரக்டரே படத்துல இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ரிலீஸ் ஆன படங்களும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அ நமக்கு சினிமா மூலியமா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சிருக்காங்க இல்லையா? அதுல சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெறைய விஷயங்கள்ல பேரு சொல்ல வேண்டியதில்ல. நெறைய பேர் படம் பண்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாரி. அவங்க கிட்ட இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் வந்து நமக்கு இதுல வந்து ரொம்ப கஷ்டமான டேக் அவேவே என்னன்னா, இதுவரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க எல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய தெரியாத ஆளுங்க தான். உங்க கூட இருக்கிற ஆளுங்க, சினிமால பெரிய ஆளா இருக்கவங்க, எதுவுமே நம்ம வந்து ரெக்கமெண்டேஷனோ, இல்ல ஃப்ரீயா வேணும்னு நெனைக்க மாட்டோம். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோனே படம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற ஐடியா இல்ல. பட் இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து போணும். அதுக்கப்புறம் படம் பண்ணணும். இது அமைஞ்சது. இன்னொன்னு எனக்கும் இந்த ஐடியா இருந்தது. ஸோ இப்படி வரும்போது, சரி ஓகே நம்ம இவரு ஏதோ பண்ணியிருக்காரு. இவரு நமக்கு தெரியும். நம்ம படத்துல ஏதாவது ஒரு சின்ன ரோல் தரலாம். யாருமே இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து பண்ணல. தெரிஞ்ச சர்க்கிள் நெறைய இருக்கு. ஆனா, தெரியாத ஆட்கள். எப்படி சொல்ல உண்மையான அன்பு. உண்மையா இவன் வந்து ச்சீ இவன் ஏன் இன்னும் முன்னேறல? இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி. சிவா நீங்க என்ன 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் சிவன்? எங்க இருக்கீங்க? இது ஒரு மித்தா இருக்குன்னு நீங்க நம்மள பத்தி ஒரு யோசிச்சீங்கல்ல? அதுதான் உண்மையான ஒரு சினிமாக்கு உண்டான சினிமா மேல உங்களுக்கு இருக்க பாசம். ஏன்னா, நமக்கு எதுவுமே தொடர்பே கிடையாது. ஆனா நீங்க யோசிக்கிறீங்கல்ல, ம். இந்த மாரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. உள்ளயே இருக்காங்கல்ல, அவங்க அது பண்ணல. அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமே இருக்கான்னு தெரியாது. கூட இருக்கவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ நீங்களே தான் உங்களுக்கு உண்டான விஷயத்த முட்டி மோதி நீங்களே ஒரு உங்களுக்கு உண்டான பாதைய வந்து போடணும். ஆனா, சினிமா உங்கள ஹெல்ப் பண்ணும். நீங்க இந்த ஜர்னில புது புது ஆட்கள மீட் பண்ணுவீங்க. அவங்க யாருமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருக்க மாட்டாங்க. அந்த சிப்ஸ் கடைக்காரர் மாரி. சிப்ஸ் கடைக்காரன் மாரி புது புது ஆள மீட் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு உண்டான பாதைய காமிப்பாங்க. "தம்பி நீ இப்படி போப்பா." அந்த பஸ்லேருந்து இறங்கி வந்த பையன் மாரி. பையன் சொன்ன மாரி கரெக்ட். "நீ இப்படி போப்பா, அப்படி போப்பா." இது உனக்கு ரூட்டுன்னு காமிக்கிறதுக்கு சினிமா சில தேவதைகளும், தூதர்களையும் அனுப்பும். அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதுதான் என்ன இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. என்ன ஓட வைக்கிறதே வந்து, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள நானே எனக்கு சொல்லிக்கிறது. "உன்னால முடியும்டா. பண்ணுடா. ம். நீ